ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு எபிசோட். ஒரு பக்கம் கங்கா குமரன், இன்னொரு பக்கம் நம்ம காவேரி விஜய், ரெண்டு பேரோட ட்ராக்குமே நீட்டாக க்ளீனாக நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பணம் இல்லை, ஆனால் கப்பல் கிட்ட, ஆனால் பணத்தை நோக்கிய ஒரு ஆசை, ஈர்ப்பு எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் வசதி, பணம் எல்லாமே இருந்தும் அது வேண்டாம், எனக்கு பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்க கப்பிள்ஸ். இந்த பக்கம் காவேரியும் சரி, எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணுறவனோட வளகாப்பை சொல்லு காவேரின்னு கேட்கும்போது கூட எனக்கு கிராண்டு வேண்டாம், சிம்பிளாக என்னோடய சொந்த பந்தம் இருந்தால் போதும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஆசைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி காவேரியோட அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ரெண்டு கப்பிள்ஸோட அந்த டிஃப்ரெண்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். காவேரி மேலே உள்ள கோவத்தை இப்போ குமரன் கிட்ட காமிச்சிட்ருக்காங்க கங்கா. ரூமில் அவர்கிட்ட பேசும்போது கூட ஒரு வார்த்தையும் அப்படியே குத்துற மாதிரி, அவரை காயப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் ஐயோ குமரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, எவ்வளோ நல்ல மனுஷன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சைடு கங்காவை சமாதானப்படுத்துறதுக்கு சாரியும் கேட்குறாரு, சமாதானப்படுத்தி, ஏன்னா கன்சீவாக இருக்காங்க இல்லையா, சமாதானப்படுத்தி விடவும் பார்க்குறாரு. நீ சொன்னால் கரெக்ட் தான் கங்கா அப்படிங்கிற மாதிரி. காலையில் அந்த செயின் பார்த்துட்டு அம்மா பாட்டி எல்லாருக்குமே சந்தோஷம், ஆனால் கங்காவுக்கு கொஞ்சம் மூஞ்சி சரியில்லை. நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே உனக்கு நல்லது தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி, உனக்கு எந்த கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த குத்தலான பேச்செல்லாம் கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. காவேரிக்கும் டவுட்டும் வருது. வளகாப்பு மாற்றி மாற்றி டேட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு ஏன் அப்படின்ட்டு, 7ஆம் மாதம் வச்சா தானே நல்லாயிருக்கும், முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம், முதல்ல உனக்கு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அதுக்கும் கோவப்படுறாங்க. இல்லைக்கா, வாரம் நீ வச்சுக்கோ, 2வது வாரம் நான் வச்சுக்கிறேன், எனக்கு வச்சிடலாம் அப்படின்ன உடனே அம்மா அதை காவேரி ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட போகிறாங்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க. இல்லடி வேண்டாம், வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணிட்டோம் கங்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்ன உடனே ஓகே, காவேரியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கங்கா இந்த பக்கம் போன உடனே காவேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா ரொம்ப மாறிட்டாம்மா, எனக்கும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு ஒட்டியானம் வேணும் அப்படின்னு சொல்லி புருஷங்கிட்ட அவ்வளோ காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. காசு இல்லைங்கிறாரு, இந்த செயினெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு எங்கே காசோ அப்படின்ட்டு. அக்கௌண்ட்டில் காசு இருக்க தானே செய்யும் கங்கா அப்படின்னு உடனே, நான் இப்போ வந்தாலும் அப்படி தானே அப்படின்னு, உங்கள் அக்கௌண்ட்டில் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நக்கலான குத்தலான பேச்சு. காதலை தாண்டின ஒரு என்ன சொல்கிறது, பணம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பேச்சு ஃபுல்லாகவே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. புருஷனையும் அவ்வளோ காயப்படுத்துகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, பாவமாக இருக்குது. இங்கே காவேரி விஜய் ஜூஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, ஆஃபீஸ் ரிலேட்டடாக பேசி முடித்த உடனே காவேரி கிட்ட அந்த பேச்சு, இந்த எதுவுமே கிராண்டாக பண்ண வேணான்னு சொன்ன உடனே காவேரிக்கும் விஜய்க்கும் பேசும்போது துறவியாக போயிடுறான் போல், காசு வேணாம் பணம் வேணான்னுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. மனைவி வேணான்னு சொல்ல மாட்டேன், மனைவி மட்டும் வேணும், துறவரம் போயிடலாம் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த டாக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி உனக்கு பேபி ஷோ ஃபங்க்ஷன் வேணும் சொல்லு, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு இது சொல்கிறாரு. பீச்சில் வைக்கலாமா, மண்டபத்தில் வைக்கலாமா, எங்கே வைக்கலான்னு சொல்லு அப்படின்ட்டு. எனக்கு எதுவுமே வேணாம், சிம்பிளாக வீட்டில் வச்சா போதும் அப்படின்னு காவேரியோட அந்த பதில். இது தானேங்க அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு காதல், அதுதானே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்த பாண்டிங்கை கனெக்ட் பண்ணும். இங்கே வார்த்தைக்கு வார்த்தை குமரனை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கங்கா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் சகலைகளோட சப்போர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரீ கேப்பும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு எமோஷ்னலாக விஜயை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது.